இந்த சாமியார பாக்க ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? சாமியார் வந்துட்டாரு, சாமியார் வந்துட்டாரு, வரப்போல இருக்கு. சாமியார் வந்துட்டாரு, சாமியார் வந்துட்டாரு. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் பணாத பயல்களா, எதுக்குல என்னை பார்க்க இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? இல்ல இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகமே அழிய போகுதுல. நீங்க எல்லாம் கட்டமுன்னா குட்டிச்சோரா நாசமத்து போக போறீங்க எல்லாரும். இல்ல பிப்ரவரி 30 உலகம் அழிய போகுதுல. பிப்ரவரிக்கு எதுக்கு 30? அதையாமல என்கிட்ட கேட்க, கிறுக்கு போயில அதையா என்கிட்ட கேட்க? பச்சி சொல்லுதான் நான் சொல்லுதேன். அது மட்டும் இல்லல, நீங்க எல்லாம் நாசமா போறிய ஒரு விஷயம், இந்த உலகத்துல உழவன் கிழவன் 2 பேர் தவிர எல்லாம் சாவ போறோம். ஐயா, அப்ப நீங்க இல்ல என்னையால கேட்க தேவாங்க போயில. நான் செத்து 400 வருஷம் ஆச்சுல. இது என்னுடைய 46வது அவதாரம்ல இது. நீங்க சாமி ஏரோட வர்றீங்களே. சாமின்னு சொல்லிருக்கேன்ல நானு. நான் எப்பயாவது சாமின்னு சொல்லிருக்கேனா? நான் உழவே விவசாயி. ஏறு ஓட்டுனா தாமல இந்த உலகத்துக்கு விடிவு காலம் சொல்லிவிட்டேன். சாமி, நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் என்ன பண்றது? இல்ல ஏறு ஓட்டுனா தாமல சாப்பாடு. நீ சாப்பிட்டாலும் ஏற ஓட்டு. இல்ல என் மூஞ்ச பத்திரியா நிக்க. ஏன் சாமி எல்லாரும் துண்டால அடிக்கிறீங்க? இல்ல கையால அடிச்சா நீ தாங்குவியா? இல்ல ஆம்பளையா இருந்தா கொண்டி கொண்டி பாத்துருவோம். இந்த இளவுக்கு தான் மனுஷ பதர்களோட பேச்ச நிப்பாட்டி 500 வருஷம் ஆச்சு. என்ன ஏமல வம்பு கிழக்கிய? இல்ல பறவை பண்ணி இதோட தான் நான் பேசுறது. இல்ல நம்ம ஐயா, எலிய அது பொந்துக்குள்ள இருக்குதுங்க. பொந்துக்குள்ள இருக்கட்டும், நம்ம சாமான்சேட்ட தூக்கிட்டு போகாம பாத்துட்டு. ஆகட்டுங்க. வேற என்ன என் மூஞ்சியை பாக்க? இங்க வா, இங்க வாழ கிட்ட. இந்த கோழி ஏன் கொக்குற கோழி கூவுதுன்னு தெரியுமா? தெரியாதுங்க. 2000 வருஷமா சொல்லிட்டு இருந்தேன், எவனும் கேட்க மாட்டேங்க. அதாவது இப்ப சொல்லுதேன் சரியா கேட்டுக்க. ஆ. கொக்கோனா எந்திரிச்சுக்க, ஆ. ரக்கோனா விடிஞ்சிருச்சு. அடங்கொக்க மக்கா. ஆக்க கிட்ட போவ செத்த சவர் என்னையம்ல திட்டுற மூதேவி. அது சரி சாமி, வேடந்தாங்களுக்கு வர பறவைங்க எல்லாம் எங்க இருந்து வருது சில சாமி? சின்ன பையில வேடந்தாங்கள் மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா பறவையும் முட்டையில இருந்து தான் வருது. அந்த முட்டையும் 2001 அழிய போகுது. இந்த அப்ப நாமக்கல்ல போட்டு அழிச்சாங்கல்ல, அதே மாதிரி ஆக போகுது. நான் தான் தேவர்கள்ட்ட சொல்லி அசுரல்கிட்ட சண்டை முட்டி விட்டு அவ்வளவே அழிச்சேன். ஓஹோ, கேட்டியா? வணக்கம் சாமி. ஆ, எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு சாமி. இன்னும் 2 வருஷத்துல உன் வம்சமே அழிய போகுது. என்ன சாமி சொல்றீங்க? ஆமால. எனக்கு குழந்தையே இல்ல சாமி. குழந்தை இல்லன்னா என்கிட்ட வந்து ஏன் சொல்லுத? ராத்திரி வந்து டிவில சொல்லுதாருல டாக்டர், ஆமா. அவர்கிட்ட போ, நல்லது செய்வாரு போ. பிள்ளை கேட்க வேண்டியது. அவரு பிள்ளைய கொடுத்துட்டாருன்னா ரேப் பண்ணிட்டான்னு போலீஸ்ல சொல்ல வேண்டியது. போட்டி போ. சாமி கோச்சுக்காதீங்க சாமி. என்னடா? உள்ள வேணும், அதுக்கு பரிகாரம் சொல்லுங்க. அப்படி சொல்லுதியா? ஆ, சரி ஒண்ணு செய், நம்ம கேணி இருக்கலாம், ஆ. அந்த கேணியில போய் ஒரு சம் தண்ணிய குடி. 24 மணி நேரத்துல பிள்ளை பிறக்கலன்னா என்ன செருப்பாரு? அந்த கேணி இல்லையா? என்ன கேணினா எழப்பமா சொல்லுத? ஏ கேணி என்பார் தண்ணி என்பார், நான் நிற்பார் நாசமா போறவர் பட்டாங்கி உள்ளபடி. இது காக்கா சித்தர் சொன்னது. சரி, போ, வாடி போ, போ. போலாம். சூ, சூ, போ. ஏன் என்ன இலைக்கு வா. ஏ காக்காக்கு வச்சிருந்த சோத்த நீ எடுத்து தின்னுட்டியாம்ல சொல்லுது அது. ஐயா, இல்லீங்களே, வச்சிருந்தீங்களே. அப்புறம் எதுக்கு மூஞ்சனக்கு வர? நம்ம டான்ஸ் மாதிரி இல்லீங்க. ஆமா. அவர் இன்னைக்கு உங்களை பாக்குறதுக்கு வரணும்னாருங்க. ஏல அந்த தண்டனக்கா எதுக்கு இங்க வாரான்? அவன அந்த அப்படியே அங்கன இந்த டிவி ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. அந்த அப்புறம் அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுறான் நாசமத்து போறவே. நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீகத்தை பற்றி உரையாடுவதற்காக நமது நிலையத்திற்கு சாமியாரும் டான்ஸ் சாமியாரும் வந்திருக்கிறார்கள். அவர்களை சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். வாங்க வாங்க. வணக்கம். இல்ல வணக்கம்ல. ஏற்கனவே தொடச்சாச்சுங்க. ஏன் அடைக்க வேண்டியதை அடைச்சு துடைக்க வேண்டியது தொடச்சாதானே கிடைக்க வேண்டியது கிடைக்கும். என்ன சொல்லுத? இன்னும் 900 வருஷத்துக்கு அப்புறம் சேரே இருக்காது, எல்லாம் நிக்க வேண்டியதான். இருல இருல சாவுக்கு ஆடுத வேலை கொண்டாந்து ஸ்டுடியோக்குள்ள விட்டா அவன் இங்கேயும்ல டான்ஸ் காட்டுதான். அப்படி எல்லாம் பேசக்கூடாது. வணக்கம். வணக்கம்டா. என்ன வணக்கம் தான் போட்டு பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். இல்ல பேத்துருவேன் பேத்துவனே. என்னது? இல்ல டாட்டா யாரு? பணக்காரன் தானே, கௌரவஸ்தான் தானே. அவனையே டாட்டான்னு 2 டா போட்டு கூப்பிடுறேன் நானு. இவன்லாம் எம்மாத்திரம் முன்னாடி பண்ணி பே. என்னது பண்ணியா? இதெல்லாம் நல்ல இல்ல. பண்ணி எப்படி நல்லா இருக்கும்? உன்னை மாதிரி தான் இருக்கும். ஜிப்பா போட்ட பண்ணி பேல. அது இல்லைங்க, நம்ம பேசுறது 4 பேர் பாத்துட்டு இருக்காங்க. இப்படிலாம் பேசக்கூடாது, மாத்தி பேசுங்கன்றேன். எவன் பாக்கான்? எல்லாம் பாக்குறவங்க தானே பாக்குறான். அதான் சொல்லுதேன். இல்ல மாத்தி சொல்ல என்ன சொல்ல? இவனை எருவு மாடுன்னு தான் சொல்லணும். நான் இருமன்னா நீங்க யாரு? இல்ல என்ன கையை நீட்டி பேசுதான். நான் யார் தெரியுமால? இல்ல உன் வயசு என்ன என் வயசு என்ன? இல்ல எனக்கு வயசு 2000 தெரியுமா? இல்ல திருவள்ளுவருக்கு ஆனாவனா சொல்லி கொடுத்தா காக்கி சித்தர் யாரு? நான் தானே. திருநெல்வேலி பக்கம் நாங்குநேரி பக்கம் போய் கேட்டு பாரு நீ. வாட் ஆர் டாக்கிங்? இல்ல யார ஏஸ்தான்? அப்பா அம்மாவை இதானா? இல்லைங்க, இங்கிலீஷ்ல பேசுறாரு. இங்கிலீஷா? ஆங்கிலம் தேவையா? நான் தமிழ் தானே, நீ தமிழ் தானே, அந்த பேரும் தமிழ் தானே. ஏ தமிழ் இருக்கல எதுக்கு இங்கிலீஷ்ல பேசுதான்? பரதேசி போலிச்சாமியாரு. அதாவது அவர் வந்து ஔவையாருங்கிற வார்த்தையை உளவையாருன்னு படிக்கிறவரு.
நம்ம கிட்ட வந்து காக்கி சித்திரம் வவ்வால் சித்திரம் வந்து கதை விடுறாரு. எலே 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 நான் வவ்வான்னு சொன்னா வவ்வான்னு சொன்னா நானு அதான் போலிச்சாமியாருங்க. ஏல உன்னைய பத்தி நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இல்ல எல்லாத்தையும் Tell சொல்லி me. போற வழியில போலீஸ் ஜீப்ல டீசல் திருநவன் தான் நீ. அட மண்ணு லாரி என்ன பெறும்? அந்த மண்ணை திருடி வீடு கட்டின பையன் இந்த பையன். இந்த திருட்டு பையன் முள்ள மாதிரி பையன். இவன் கூட சேராத. ஏ தம்பி, உன்னைய பார்த்தா 200 வருஷம் வாழ்ற மாதிரி தெரியுது. ஆந்த எனக்கு சொல்லிருக்கு. இவன் கூட சேர்ந்து கெட்டு அசிங்கமாயி நாசமா போய் குட்டிச்சோரா போயிடாத. இவன் மைக்கு திருடுறவன் ஜாக்கிரதையா இரு. மைக்கு மட்டும் தின்னு சொல்லாதீங்க. இல்ல, இல்ல, கை மைக்கு திருடுறவன். சாமியார் உங்களுக்கு சர்ச்சை இருக்கலாம், ஆனால் சண்டை இருக்க கூடாது. நீ என்ன திருவிளையாடல் டயலாக் இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? செகண்ட் ஷோ பாத்துருப்பான் போல இருக்கு. இல்ல இல்ல. ஏய் ஏய், இவ்வளவு பேசுதே இல்ல, ஊரே மாத்திரம் இல்ல. ஏ தமிழ்நாட்டு மாடு என்னன்னு கத்துது? அம்மான் கத்துது. கத்துது இல்ல? ஆமா. அப்ப லண்டன்ல மாடு மம்மி தானே கத்தணும், ஏன் கத்தல? ஏன் கத்துல? ஏன் கத்தலன்னு தெரியல. அட லண்டன் இன்னும் 300 வருஷம் தான், அப்புறம் கடலுக்குள்ள போயிரும். யார் சொன்னா? நீ யார் சொன்னா? எழுதி வச்சிருக்கான்ல. என்ன எழுதி வச்சிருக்கு? ஆமா எழுதி வச்சிருக்கான்ல. மல்லாக்கப்படுத்தா பசுமாடு, மவுண்ட் ரோட்ல மழை பெஞ்சா சுடுகாடுன்னு எழுதி வச்சிருக்கான்ல. என்னங்க இது யூகே அழிஞ்சுன்னு சொல்றாரு? ஏ யார யூகேங்க அவன்? யூகேங்கிறது லண்டன். இதுதானா? இல்ல, லண்டன் தான். யாரு? நான் சொல்றேன். அதெல்லாம் கிடையாது. யூகே வேற, நான் நம்ப மாட்டேன். நீ அவன்கிட்ட காசு வாங்கிருக்கல. ஏங்க குண்டக மண்டக மெத்தட அவர் போய் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல யார் குண்டக மண்டக பேசுறா? தொட்டு பேச ஏய், என்ன தொட்டா என்ன? தொட்டா என்ன? நம்ம பண்ற போல தொட்டா என்ன? நீ யாரு? என்ன நீங்க? நீ யாரு? நீ என்ன நெத்தில? நானா ஈஸ்வரன். ஈஸ்வரன் நான் யாரு? ஈஸ்வரன் நான் தள்ளுவாங்க. யாரு? இல்ல நான் பாதளம் உள்ள என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு தெரியுமா? ரொம்ப போச்சு. சரி, இவன் என்ன பேச்சு பேசான்? நீ யார் இவன்? நீ எதுக்கு வர? உண்மை சொல்லு, நீ யாரு? இல்ல மக்களை ஏமாத்துறவ நீ. சொல்லு. ஏய், இத்துடன் இந்த நிகழ்ச்சி நம்ம ஆமா. நான் இவனை முடிச்சுட்டு தான் நிகழ்ச்சியை முடிப்பேன். சொன்ன அண்ணே எஸ். நல்லா நடிச்சீங்க. சரியா அடிச்சீங்க. இதனால எனக்கு ஏகப்பட்ட பப்ளிசிட்டி. ம். இந்தாங்க 10,000 ரூபாய். அட இது நம்ம 2 பேரும் பேசிக்கிட்ட செட்டப் தானே. சரி, நீ எனக்கு 10,000 rupees கொடுத்துருக்கற. உனக்கு நான் ஏதாவது செய்யணுமே. இந்தா இத வச்சுக்கோ.